அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 16, 2026 அன்று இங்கிலாந்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை ஒரு நடுநிலையான மற்றும் ஆழமான பார்வையில் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். இன்றைய மாலையின் 10 முக்கிய செய்திகளை பார்ப்போம். இந்த காணொளியில் அரசியல் முதல் வானிலை வரை இங்கிலாந்தை உலுக்கிய முக்கிய நிகழ்வுகளைப் பற்றி விவாதிக்க உள்ளோம். முதலில் ஃபாக்லாந்து தீவுகள் விவகாரம். அர்ஜென்டினா ஒரு சர்ச்சைக்குரிய பதாகையை ஏந்திய பிறகு இங்கிலாந்து மிகத் தெளிவாக ஃபாக்லாந்து தீவுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி எங்களுடையது என்று அறிவித்துள்ளது. இது இரு நாடுகளுக்குமிடையே மீண்டும் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கியுள்ளது. அடுத்து பிரிட்டிஷ் ஸ்டீல் நிறுவனம் பொது உடைமையாக்கப்பட்டுள்ளது. இது இங்கிலாந்தின் கனரக தொழில்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது, மேலும் இதன் நீண்ட கால விளைவுகள் உன்னிப்பாக கவனிக்கப்படும். மேலும் கேண்ட் மற்றும் மெட்வே பகுதிகளில் 4 புதிய கவுன்சில்கள் உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இது உள்ளூர் நிர்வாகத்தின் கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி குடிமக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. உலகக் கோப்பை செய்திகளில் ஃபாக்லாந்து பதாகை சர்ச்சை குறித்து 10ஆம் எண் டவுனிங் ஸ்ட்ரீட் தனது கருத்தைத் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினா வீரர் ஒருவர் ஏன் அவ்வாறு செய்தார் என்பதற்கான விளக்கமும் வெளியானது. அரசியல் களத்தில் மஹ்முத்தை சான்சலராக நியமிப்பது பன்ஹாம் சிட்டிக்கு அடிபணிந்தவர் என்பதைக் காட்டுகிறது என்று போலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இது இங்கிலாந்து அரசியலில் ஒரு புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. வானிலை நிலவரப்படி ஒரு வார இறுதியான குளிர்த்தல் சில பகுதிகளுக்கு வெப்ப அலையின் முடிவைக் குறிக்கும். கோடைக்கால வெப்பத்திற்குப் பிறகு இது ஒரு நிம்மதியான மாற்றமாக இருக்கும். ஆனால் இங்கிலாந்தின் தீவிர வானிலை புதிய இயல்பு என்று வானிலை அலுவலகம் அறிவித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் நாம் கண்ட கடும் வெப்பம், வெள்ளம் மற்றும் புயல்கள் அனைத்தும் ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பம் என்பதை இது உணர்த்துகிறது. கடைசியாக, சர்ச்சைக்குரிய செய்தியாக அன்னே விடிகோம்பிற்கு வேதனையான மரணம் நடக்க வேண்டும் என்று விரும்பியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு திருநங்கை பல்கலைக்கழக ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபெர்டீன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இந்த ஊழியர் மீதான இந்த குற்றச்சாட்டு பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இவைதான் இன்றைய மாலையின் முக்கிய செய்திகள். இந்த நிகழ்வுகள் இங்கிலாந்தின் சமூக மற்றும் அரசியல் நிலப்பரப்பில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைப் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் தெரிவிக்க மறக்காதீர்கள். மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். நன்றி.